யாரா இருக்கு நீங்க அவர் சொல்கிறாரு காதல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பார்ட்னரை பொறுத்து தான் இருக்குது. அவங்க வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி ரோட்டு கடையில் சாப்பிட்றது அதெல்லாம் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம சூஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி ஹை லெவலாக யோசிக்கிறவங்க, பணம் தான் முக்கியம் அப்படின்றவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லவ் வந்து அப்படி தான் இவர் சொன்னார்ல, பயந்தார்ல, பயப்படுறாருல, அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ அவர் சொன்னார்ல ரோட்டு கடையில் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னார்ல, அவர் சொல்கிற மாதிரி பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் பயப்படுறாருல, அவர் சொல்கிற மாதிரியும் கண்டிப்பாக பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணுங்க மொத்த பேரும் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பெருசாக தான் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அங்கே தான் சாப்பிட்ணும், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆர்டர் போடுற பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்ணிங்க அப்படின்னா கஷ்ட காலம் தான் அவங்களுக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி பொண்ணை லவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சொர்க்கம் மாதிரி அது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதில் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து சொர்க்கம் வாழ்க்கை வாழணுமா இல்லை வந்து எப்படி சொல்கிறது கஷ்டகாலம் வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள்.